இங்கே தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு காஃபி கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது போடுற சவுண்டு வந்து 100 டெசிபிள்ஸ்க்கு மேலே போகும். டைம் அரௌண்ட் 1 ஆகுது. நம்ம ரீச் ஆகிட்டோம் ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷன். ஸோ நம்மளோட ஸ்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து அச்சினமானே ஹெரிட்டேஜ் ரிசார்ட். இப்போ தான் ரீச் ஆனோம், அதுக்குள்ளே அகைன் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஃபுல்லாகவே சேரெல்லாம் கவர் ஆகிருக்குது. வாங்க உள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்து லக்கேஜெலாம் பைக்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இதோட நேம் வந்து அச்சினமானே ஹெரிட்டேஜ் ரிசார்ட். ஸோ காஃபி எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்குது இந்த ரிசார்ட்டு. ஆக்சுவலி ரொம்ப காமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. நீங்கள் வந்து முள்ளங்கிரி, பாபா புடன்கிரி, அப்புறம் ஹெப்பே ஃபால்ஸ் மாதிரி பிளேஸ் போகணுன்னா இந்த ரிசார்ட் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பேஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். சுற்றி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு அவுட்டோர் டைனிங் பிளேஸ் மாதிரி. இது வந்து ரிசார்ட்க்கு வெளியே இருந்துச்சு. இங்கே வேணுன்னா நம்ம வந்து டைனிங் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சுற்றி வியூ காட்டுறேன். மோஸ்ட்லி காஃபி எஸ்டேட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேடிஷ், அதுக்கப்புறம் கேரட், அந்த மாதிரி கிராப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதுதான் இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல். இன்ஃபினிட் ஸ்விம்மிங் பூல் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே யாரும் குளிக்க மாட்டாங்க இந்த கிளைமேட்டுக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவுட்டோர் டைனிங் பிளேஸ். ஸோ வியூவோடு நம்ம சாப்பிட்லாம். நான் ஸ்நாக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஆர்டர் பண்ண ஸ்நாக் வந்துருச்சு. ஸோ மழை பெஞ்சனால ஆனியன் பக்கோடாவும் டீயும் சொல்லியிருந்தோம். ஸ்நாக் முடிச்சுட்டு வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ரூம், அதுக்கப்புறம் ரிசார்ட்டோட செட்டப். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு வின்டேஜ் செட்டப் மாதிரி இருந்துச்சு. வின்டேஜ், ஐ திங்க் இந்த செட்டிநாடு ஸ்டைலில் இருந்துச்சு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து காமன் ஏரியா மாதிரி. அண்டு இதுதான் நம்மளோட ரூம். ஆக்சுவலி ரூம் நீட்டாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய ரூம்லாம் இல்லை, பட் ஆனால் நீட்டாக இருந்துச்சு. அவங்க ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து உள்ளே இருக்கிற ஒரு டைனிங் ஏரியா. சப்போஸ் லைக் உங்களுக்கு வெளியில் சாப்பிடணும்னா இல்லை மழை பெய்யுதுன்னா நீங்கள் வந்து உள்ளே டைனிங் பண்ணிக்கலாம். அகெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மழை ஸ்டார்ட் இங்கே வந்து 24 hours ஒரு 20 hours மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் அவுட் டு ஷோ யூ மழை பெய்கிறப்போ இங்கே சுற்றி இருக்கிற காஃபி எஸ்டேட் எப்படி இருக்குன்னு. மழையில் பார்க்கவே நல்லாயிருக்கு, ஃபுல் க்ரீனிஷாக. லைக் வீடியோவில் கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், நல்லாவே மழை பெய்யுது. மழை நம்மளுக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுச்சு. ஸோ அந்த பிரேக்கில் நம்ம வந்து இப்போது இங்கே இருக்கிற அந்த காஃபி பீன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ சிக்மங்களூர்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது காஃபி தான். இங்கே தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு காஃபி கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சிக்மங்களூர் தான் காஃபி கேபிட்டல்னு சொல்லுவாங்க. மழை விட்டனால கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்நாக் வாங்கிட்டு வரலான்னு வெளியே வந்தேன். லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த பிளேஸ் நம்ம ரிசார்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இங்கே வந்து சம்டைம்ஸ் அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்க வருங்கிற மாதிரி சொன்னாங்க லோக்கல்ஸ். பக்கத்தில் ஒரு கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஐ திங்க் 14 kilometers தள்ளி. இங்கே வந்து ஒரு பூனை என்னை பார்த்து முறைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதை போய் லைட்டாக டீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அதை எனக்கு கண்டுக்கவே இல்லை. இவங்க கடையில் ரேடிஷ் வச்சுருந்தாங்க. இது இவங்க ஓனாக கல்டிவேட் பண்ண ரேடிஷ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே எல்லா வெஜிடபிள்ஸுமே மோஸ்ட்லி இருந்துச்சு. இங்கே எல்லா வீட்லேயுமே வந்து இவங்களே ஓனாக வெஜிடபிள்ஸ்லாம் வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இன்செக்ட், இது பேர் வந்து சிக்காரா. இது போடுற சவுண்டு வந்து 100 டெசிபிள்ஸ்க்கு மேலே போகும். இது ஃபஸ்ட் நான் பறவை நினச்சிட்டு இருந்தேன், அப்புறம் தான் தெரியுது ஒரு இன்செக்ட்னு.
ஸோ இது வந்து மேல் சிகாடா வந்து லைக் மேட்டிங்காக பண்ணுற சவுண்ட் இது. நம்ம ஒரு நல்ல ரெஸ்ட் போட்டு ரூமில் வெளில வந்தோம். ஸோ ஏதோ சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம அந்த டைனிங் ஏரியாவுக்கு போகலாம். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. ஸோ இவங்க சாங்கும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. டின்னர் முடிச்சுட்டு இவங்க வந்து கேம்ப் ஃபயர் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் கேட்டோம். ஸோ அதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கேம்ப் ஃபயர் ரெடி ஆயிடுச்சு. இருக்கிற சில்னஸ்க்கு கேம்ப் ஃபயர் உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வேறு கெஸ்ட் ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க சாங்ஸ். ஸோ அவங்க நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி சாங் ப்ளே பண்ணிவிட்டு இங்கே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சுற்றி யாருமே இல்லை அவ்வளோவா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 hours மேலே இங்கே இருந்துட்டோம். ஸோ இதை நினச்சிட்டு தூங்க போகலான் இருக்கேன். நாளைக்கு காலையில் நம்ம போகிற இடங்கள்லாம் வீடியோவில் போடுறேன். பை.